இது ரீஎடிட் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, உங்களுக்கு தெரியும் 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து முதல் முறையாக அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம். சிக்கினது நம்ம தான். ஓகேவா? இப்போது உண்மையாக ரசித்த ஒரு சிலர் இருக்காங்களா, எப்போ பார்த்தாலும் இந்த 11 வருஷத்தில் எங்கேயாவது என்ன மீட் பண்ணும்போது, ஏன் சார் இந்த படத்தை இந்த மாதிரி திட்டினாங்க, எனக்கு பிடிக்கும் சார், எனக்கு பிடிக்கும்னே தனித்தனியாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி சின்ன பையன் இருந்தான்னா, சார் இவன் 5 தடவை பார்த்துருக்கான் சார், என் பையன் உங்கள் படத்தை ஸ்டிக்கை வாயில் வச்சுட்டு இப்படி எடுப்பான் சார், டேய் சொன்னா கல்றா குத்திக்க போராட்டான்னு சொல்லுவேன் சார். நானே இந்த படம் யோசித்தப்போ, நான் சின்ன வயசாக இருந்தப்போ ஒரு படம் பார்த்தா என்ன மனநிலைக்கு பார்ப்பனோ அந்த மனநிலைக்கு தான் படம் பண்ணது. இது உலகமாக கதை அப்படி புரட்டி போட்ட மாதிரி ஒரு படம் நினச்சிட்டுலாம் பண்ணல, ஒரு படம் அவ்வளோதான். ஆனால் சூர்யா ஃபேன்ஸுக்கு நேற்று அவங்களோட மீட் பண்ணேன். நான் என்னென்னலாம் நினச்சி பண்ணணும் அது எல்லாமே அவங்களுக்கு கனெக்ட் ஆகியிருந்திருக்கு. ஒரு ஹீரோவாக அவர் எப்படி எப்படிலாம் வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது இருந்திருக்கு. ரியலாக எனக்கு பிடிச்சது சார் சொன்னாங்க அவங்க, அந்த குட்டி பசங்க 11 வருஷம் கழிச்சு அவங்க உண்மையாக ரியலாக ரசித்த சூர்யா ஃபேன்ஸு இவங்களுக்கெல்லாம் தான் இந்த படம். எங்கள் திருப்திக்காகவும் அந்த காலகட்டத்தில் திருப்பதி பிரதர்ஸில் போஸ் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் அப்போ படம் பண்ணியிருக்க முடியாது. மிகப்பெரிய பட்ஜெட் அப்போ சூர்யா சாருக்கு. பாம்பேயில் மட்டுமே 120 நாள் ஷூட்டிங், கோவா பாம்பேலாம் சேர்த்து. அப்படி ஒத்துக்கிட்டு கண்டினியூவாக அப்போ திருப்பதி பிரதர்ஸ் உங்களுக்கு தெரியும், சின்ன படம் பெரிய படம்னு சொல்லி கோலி சோடா, மஞ்சப்பை, வழக்கியன், சதுரங்க வேட்டை, கும்கி, கண்டினியூவாக. அதே காலகட்டத்தில் வந்து ரஜினி முருகன், எத்தனை படம், வேட்டை, அப்படி இருந்த ஒரு கம்பெனி ஒரு தொடர் வெற்றி கூட என்னென்னா ஒரு விதமான ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு பொறாமை, இது எல்லாத்தையும் கூட ஏற்படுத்தும். அதையும் தாண்டி நம்ம மேலே வந்து பேரன்போடு இருக்கிற ஒரு சிலர் இருக்காங்க. நம்மளுடைய அன்பு, எனர்ஜி, உழைப்பு இதெல்லாம் வச்சு அதெல்லாம் நம்ம முறியடிக்கிறதுக்கான ஒரு ஒர்க்கு தான் நம்ம பண்ணிகிட்டே போகணும். நான் நம்மளை அப்படி அடித்தவங்க இப்போ தயவுதாட்சியமே இல்லாமல் எல்லாருமேலேயும் அது இருக்குது. உன்னை விட நான் எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை பயன்படுத்துகிற ரேஞ்சுக்கு ஆகிட்டாங்க. எனக்கு பயமே இல்லை. இப்போது என்ன தெரியுமா, 11 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட பெரிய கெட்ட வார்த்தை என்ன புதுசாக பயன்படுத்த போகிறதில்ல. இப்போ இன்னும் சிலர் வந்து போடுறாங்க, டே நீ மறுபடியும் தோக்குறதுக்கு இன்னொரு தடவை ரிலீஸ் பண்ணுறியான்னு. இது வெற்றி தோல்விக்காகவே நான் யோசிச்சு வரல. இது எங்கள் நாங்கள் விரும்பினோம், நாங்கள் ரொம்ப பிடிச்சி தான் இந்த படத்தை எடுத்தோம். ஒரு படம் நம்ம நினச்ச மாதிரியே 2 மாதிரி மாறலாம், ஆனந்த மாதிரி ஆகலாம், சண்டைக்கோழி மாதிரி ஆகலாம், நம்ம கையில் இல்லை. ஒரு வேலை செய்கிறோம், அது எவ்வளோக்கு போகுதுங்கிறது ஆடியன்ஸ்கிட்ட வந்த பிறகு தான் தெரியும். நீங்கள் எல்லாம் சொன்ன குறைகள், ஆடியன்ஸுக்கிட்டேருந்து வந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு ஒரு எடிட் பண்ணியிருக்கு. ஒரு டைம் பத்தலை, அந்த நேரத்தில் டேட்டு போட்டாச்சு ஆகஸ்ட் 15ன்னு யூடிவி ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு இந்த தேதியில் ரிலீஸ் பண்ணணுன்னு. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சேர்ந்து பார்க்க கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா நண்பர்களும் இந்த படத்தை போட்டு காட்டினேன். தொடர் வெட்டியில் இருக்கப்ப பிரச்சனை என்னென்னா, இவருக்கு தெரியாததா, இவரே இத்தனை ஹிட்டு கொடுக்குறாரு, அப்படி பேசாமல் போயிடுவாங்க. இது ஒரு மாயான உலகம். தோத்தாளுங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாக சஜஷன் கொடுப்பாங்க. சார் நீங்கள் அசிஸ்டன்ட் பழைய ஆட்களை வச்சுக்காங்க சார், மாற்றுங்க சார். இதுவே ஜெயிச்சா அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாம் வச்சுருக்காங்க சார், அவர் வேறு மாதிரி சார் அப்படிம்பாங்க. கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க, சார் ட்ரெண்டு மாறி போச்சு சார், நீங்கள் கொஞ்சம் மாறணும் சார்ம்பாங்க. அதனால் இது ஒரு மாதிரியான ஒரு உலகம். நம்ம வெற்றி தோல்விக்காகலாம் இந்த படத்தை வந்து சவால் விடுறதுக்காக இந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணல. இது வரைக்கும் கேட்ட எல்லா முக்கியமான விஷயங்களை வச்சுட்டு நல்ல டைம் இருந்துச்சு, நம்ம நினச்சப்போ எடிட் பண்ணலாம், கீழே எடிட் சூட் இருந்துச்சு. போஸ் சார் ரொம்ப விரும்பினார். நம்ம கம்பெனியில் இருக்கிற கனகு, வெங்கடேஷ், என் அசிஸ்டன்ஸு பிரபு, அப்புறம் வந்து விஷ்ணு, சக்கரை எங்கள் மேனேஜர் எல்லாமே அப்பப்போ என்னை கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி ஒன்று எடிட் பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு. இது பெரிய ப்ராசஸ், 2 வருஷமாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டனி வந்து பார்த்தாரு, அவரும் சின்னதாக ஒரு இது பண்ணார். இவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் போட்டோம். எப்பயும் போல் எல்லோரும் சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன சார் இப்போ போடுறது, எனக்கு அப்போவே பிடிச்சி தான் சார் இருந்துச்சு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு இப்போயும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். இதுக்கப்புறம்
உங்ககிட்ட நான் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். நீங்கள் படம் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் தான் இன்னும் சரியாக எடுத்துகிட்டு போகணும் இதை. நன்றி சார். எனக்கு அப்பவும் பிடிச்சிருந்தது. எனக்கு கூட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்ரோல் தான் இந்த படம் அப்போ அந்த அளவுக்கு ஜெயிக்காமல் போனதுக்கு காரணமோன்னு ஒரு சந்தேகம் இப்போ வருது நீங்கள் சொல்கிறப்ப. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. நான் இப்போ ஒரு டெய்லி பேப்பரில் ரிவ்யூ எழுதுனா அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. இப்போது ஒருவேளை இப்போ இந்த 36 நிமிஷம் குறைச்சி இப்போ ஹிட் ஆச்சுன்னா அஞ்சான் பார்ட் 2 வருமா? முதல்ல இது வரட்டும். அதுக்கு அதை கேட்குறேன். அதே மாதிரி ஆனந்தம், ரன், சண்டைக்கோழி இந்த படங்கள்லாம் விட்டு அஞ்சான் இப்போ ரீரிலீஸ், அதாவது எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற ரீசன் என்ன சார்? அதை சொன்னேனே, இவ்வளோ நேரம் சொன்ன காரணம் அதுதான். உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச படம் இது. சார் வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து வந்து ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா போன்ற படங்களை வந்து சின்ன படங்கள் வீக்லி 10 படம் வருது. அந்த சூழலில் வந்து நீங்கள் தொடர்ந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, நீங்களும் அந்த வரிசையில் பண்ணுறீங்க. இது வந்து சின்ன படங்கள் வந்து இந்த படங்களை ரிலீஸ் பண்ணுறதுனால பாதிக்கப்படாதா? இப்போ எந்த சின்ன படம் வருதுங்க? தொடர்ந்து வீக்லி 10 படங்கள் வந்துட்டு இருக்கு சார். அது சின்ன படம் பெரிய படம் ரெண்டும் வந்துட்டு தான் இருக்கும். இப்போ இல்லை, அழகி படத்தப்பே அவர் சொன்னார், ஏன் சின்ன படத்துக்கு தேர் தர மாட்டேங்கிறான்னு தங்கர் பச்சான். எல்லா கட்டத்துலையும் இதுதான் இருக்கும். பெரிய படம் சின்ன படம் தேட்டர் வந்த பிறகு தானே. நீங்கள் பட்ஜெட்டை வச்சு சொல்கிறீங்களா? யார் முடிவு எடுக்கிறது? அதை ஃபேமிலி இப்போ அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சு, அது சின்ன படமாக பெரிய படமா? அதே காலகட்டத்தில் மிகப்பெரிய படம் கூட வந்திருக்கும். வந்த பிறகு எது பெரிய படமாக மாறும்னு கண்டென்ட் வைஸாக தான் இருக்குது. அந்த கணக்கே கிடையாது. 2 தேட்டரில் போடுவாங்க, அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுதான் பெரிய தேட்டருக்கு மாறும். கோலி சோடாவும் அதே நேரத்தில் வேறு பெரிய படமும் வந்துச்சு. கோலி சோடாவை வந்து தேட்டரே தரமாட்டேன்ட்டாங்க. ஃபஸ்ட் சத்யம் தேட்டரில் சின்ன தேட்டரில் போட்டோம். ஒரு வாரம் கழிச்சு அந்த பெரிய படம் சொன்னப்பட்ட படம் சின்ன தேட்டருக்கு வந்துச்சு, நம்ம படம் பெரிய தேட்டருக்கு போச்சு. சதுரங்க வெடி கூட அப்படி தான். அதனால் வந்து என்னென்னா, சின்ன படம் பெரிய படங்கிறது தேட்டருக்கு வந்ததுக்கு பிறகு தான். ஒரு ஷோ ஒரு தேட்டரில் ஓடினா கூட அவன் தெரிஞ்சிடும், சார் அந்த படம் ஃபுல்லாக தான் சார், நம்ம தேட்டருக்கு மாற்றிக்கலாமா அப்படி மாற்றிடுவாங்க. லோக்கான ஒரு படம் மலையாளத்துலேருந்து, ஒரு போஸ்டர் கூட கிடையாது, எந்த விளம்பரமும் இல்லை, யார் இருக்கா ஹீரோ, அந்த மாதிரி படங்கிறது சின்ன படம் பெரிய படம் இந்த கணக்கெல்லாம் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு. சார் இப்போ இந்த 36 நிமிஷத்தில் சூர்யா சார் போர்ஷன் அதிகம் குறைச்சிருக்கீங்களா, சமந்தா போர்ஷன் அதிகம் குறைச்சிருக்கீங்களா? அந்த கணக்கு இல்லை, படத்துடைய கண்டென்ட் வைஸாக தான் அது. நான் அந்த கணக்கில் குறைக்கல. அஞ்சானுக்கு பிறகு வந்து கங்குவா தான் அதிகமாக ட்ரால் ஆச்சு சார். அதனால சூர்யா சாரை வந்து டார்கெட் பண்ணி ஒரு குரூப் இருக்கா அப்படின்னு? அப்படி எனக்கு பர்டிகுலராக சொல்ல தெரியல. ஒரு மிக சரியான படம் வந்தால் நான் பர்சனலாக சொல்கிறேன், நான் இந்த படம் இல்லாமல் டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ண படமாக அந்த நேரத்தில் ரன்னு வந்துருந்துச்சுன்னா, சண்டைக்கோழி வந்துருந்துச்சுன்னா, இவங்க என்ன பண்ணாலும் படத்தை நிறுத்தியிருக்க முடியுமா? ஜனங்க பார்த்துட்டே தான் இருந்திருப்பாங்க. நம்மளும் சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நான் அதை 100% ஒத்துக்கிறேன். அவ்வளோ 100% மிக சரியான படத்தை நான் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாருமே திட்டாங்க அப்படி பழி போட நான் விரும்பலை. நம்ம செயலையும் மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக்கை அவங்க கண்டுபிடிச்சி இந்த பாருங்கள் அது சொல்லி பர்சனலாக எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேணும்ல. ஒரு ஆள் தொடர்ந்து ஜெயிக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும், பாவம். அதனால் வந்து நானும் தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்பை பல மடங்காக அவங்களும் ஆக்கிட்டாங்க. இப்போ அப்போது நம்மளை மட்டும் நினச்சோம், பேசாமல் ஒதுங்கி எல்லாமே வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு சப்போர்ட்டாக வந்து வெங்கட் பிரபு கூட திட்டு விழுந்துச்சு. அப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் எனக்கு பிடிச்ச மிக முக்கியமான டைரக்டரை அப்படி அடிக்கும்போது கூட நானும் உள்ளே போய் எந்த சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா முகம் தெரியாதவங்களோட எப்படி சண்டை போடுறது. இப்போது மணிரத்ன படம், சங்கர் சார் படம் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருந்தாலுமே இதை சிக்காதவங்களே இல்லை. எல்லாருடைய மரியாதையையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், இன்னும் பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நெகட்டிவிட்டி வந்து தயவு செஞ்சு, சினிமா இருந்தால் தான் நம்ம எல்லோரும் இருக்க முடியும். ஒரு எஸ்பிலிம்ஸ் சங்கர் சார் இருக்கும்போது அவ்வளோ நியூ டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணார். திருப்பதி பேஸ் இருந்தால் தான் ஒரு கோலி சோடா, வழக்கேன் மாதிரி படங்கள் வரும். மெட்ராஸ் ஆக்ஸ் இருந்தால் அவர் கொஞ்சம் படங்கள் பண்ணுவார். நல்ல சரியான மனநிலை இருக்கிற, சரியாக சினிமாவை நேசிக்கிற அவங்க இங்கே இருக்கணும் கண்டிப்பாக. எல்லா படமும் நல்ல படம்னு உலகம் மொத்தம் எந்த டைரக்டருமே எடுத்ததில்லை. நம்ம ஒரு ட்ரை பண்ணுறோம், ஒரு முயற்சி எடுக்கிறோம். நல்ல படம் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி யாராவது எடுப்போமா? இந்த வேலையை மட்டும் ஸ்கிரிப்டு
சொல்லாமல் காசுக்காகவோ பணத்துக்காகவோ ஒரு நிமிஷம் கூட ஒரு ஷாட் கூட யாராலையும் எடுக்கவே முடியாதுங்க. நாங்களே ஏமாந்துடுறோங்க. உங்களை ஏமாத்துறதுக்காக நாங்கள் படம் எடுக்கிறது இல்லை. ஒரு டயத்துக்கு பிறகு எனக்கே படம் போட்டு பார்க்கும்போது தெரியும். அதனால் வந்து என்னென்னா நம்ம கையில் அது இல்லை. அது 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 ஒரு மேஜிக். அது அமைஞ்சு அப்படியெல்லாம் வரணும். அப்படி வர்ற படங்கள் வந்து 100% போயிடுது. இந்த மாதிரி சில படங்கள் வந்து அப்படி ஆகுது. பார்க்கலாம். இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணுறோம்ல, இது ஒரு அனுபவம். இது வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி அந்த நான் சொன்ன அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அவங்களுக்காக அந்த படம் அதான். சார் ஒரு வார்த்தையில் ஒரு படத்தையெல்லாம் காலி பண்ண முடியுமா என்ன? அது வந்து ப்ரெஸ் மீட்டு கிடையாது. சன் டிவியில் நான் கொடுத்த இன்டர்வியூ. அது இந்த படத்துக்காகவே கொடுக்கல. இந்த படம் தொடங்கிறதுக்கு முன்னாடி எந்த கதைன்னே முடிவாகலை. அப்போது ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு வார்த்தை, அதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒரு விட்டேத்தியாக ஊர்லேருந்து வெட்ட வெளிச்சமாக யாருமே தெரியாத வந்த ஒரு ஆளுக்கு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு வார்த்தை சொல்கிறதுல என்ன தப்பு? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். எனக்கு கான்ஃபிடெண்ட்டுங்க. நான் சொல்லுவேன், பேசுவேன். சாதாரணமாக சின்னதாக ஒரு பத்திரிக்கைக்காரனாக இருந்து வந்து இவனுக்கு என்ன முன்னாடியே வந்து ரெட் கார்பெட் ஒடிச்சு வா சினிமாவுக்குன்னு யாரை கூப்பிட்றாங்களா? இப்படி ஒன்றுமே இல்லாமல் வந்து செய்கிற எல்லாருக்குமே டி ராஜேந்தர் பேசும்போது உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் மாதிரி தெரியும். இங்கே எல்லா டைரக்டருக்குமே அப்படி ஒரு அது இல்லாத யாருமே வந்து கிரியேட்டராகவும் டைரக்டராகவும் இருக்கவே முடியாது. ஏன்னா எத்தனை பேர் வர்றாங்க, எவ்வளோ பேர் ஜெயிக்கிறாங்க இங்கே? ஏன் அதுக்கு முன்னாடி ரன்னு ஆனந்தெல்லாம் பண்ணலையா? சண்டைக்கோழி பண்ணலையா? சண்டைக்கோழின்னு சாதாரண ஒரு ஹீரோ வச்சு அவ்வளோ பெரிய கிட்டு கொடுக்கலையா? அது இல்லை. நம்ம பேசுகிற அந்த சொல்லு வந்து அந்த நேரத்துக்கு வந்து அப்படி வந்து வேறையா பயன்படுத்தப்பட்டுச்சு. பண்ணவையான்னு தெரியும், பண்ண சொன்னது யாருன்னு தெரியும். சார் சார் இங்கே சார் இங்கே சார் ஒரு தடவை எடிட்டர் மோகன்கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னார் சார், அவர் அதிசய பறவைகள்னு ஒரு படத்தை நான் இன்டர்வியூ ரிலீஸ் பண்ணேன். அது வந்து சரியாக போகலை. உடனே இன்டர்வலுக்கு அப்புறம் உள்ளது முன்னாடி போட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் பின்னாடி போட்டேன், ஆர்டரை மாற்றினேன். அதனால் அது சக்ஸஸாக போய் கலெக்ஷனில் ரொம்ப சூப்பராக போச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி அந்த ஜிம்கான வேலை இதில் பண்ணியிருக்கலாம் சார். நீங்கள் பாருங்கள், ரைட். இவரை நான் மறக்கவே முடியாது என் லைஃப்பில். இவரை மறக்கவே மாட்டேன் என் லைஃப்பில். என்னுடைய முதல் விமர்சனம் ஆனந்தத்துக்கு இவர் கண்ணீர். இவர் தாரதாரையாக இவர்கிட்ட வந்து பொங்கி அழுத கண்ணீரை வந்து நான் வந்து நம்ம நடிகர் சங்கத்தில் இருக்கிற தேட்டரில் நானும் இந்த படம் என்ன செய்ய போகுதுங்கிற ஆர்வத்தோட அந்த படத்தை அப்போல்லாம் வெற்றி தோல்வியை பற்றி நான் கவலையே பட்டது இல்லை. ஒரு படம் பண்ணுறோம், என்னோடய உணர்வுகளை சொல்கிறேன், அந்த மூடோடு தான் நான் அந்த படத்தை எடுத்தேன். அந்த படத்துக்காக போய் உள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் திரும்பி பார்க்குறேன், இவர் தேம்பி அழுதுட்டுருக்கார். இல்லை, அந்த படம் பார்த்துட்டு அழாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து மனசே இல்லைன்னு அர்த்தம். மிக சரியான படத்தில் வந்து சரியான கண்ணீர் வந்து தான் தீரும். அது எனக்கு பெரிய சிம்டம்ஸ், எனக்கு இவர் அழுதது. ரஜினி சார் நானா? நான் எங்கே சொன்னேன்? கவிதா, நீ எந்திரிச்சு நல்லா சத்தமாக கேளுங்க. சத்தமாக கேட்கல. பேசுங்க. சரி, படம் போடணும், இதோட கடைசியாக வச்சுக்கலாமா கொஸ்டின் ப்ளீஸ்? சார், நீங்க வந்து ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் கதை சொல்ல போறதா ஒரு தகவல் இருந்துச்சு. அவங்கள வச்சு படம் பண்ண போறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இப்ப வரக்கூடிய யங் டைரக்டர்ஸ் பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? அது யார் சொன்னது நான் அவங்க 2 பேருக்கு கதை சொல்ல போகிறேன்னு? ரஜினி சாரே சொன்னாரா? தேவாவே சொன்னாரா? இல்லை, அப்படி கதை என்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நானும் போய் சொல்லுவேன். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் என்கிட்ட இல்லை. புதுசாக வந்தவங்க நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க. அற்புதமாக போயிட்டுருக்கு.
தேங்க்யூ. என்ன படங்க? அஜித்தோட ஜி படம் ரிலீஸ் பண்ணுவீங்களான்னு கேட்குறாரு. அது யார் கேட்குறது? அது உங்களுக்கு பிடிச்ச படமா? நாளைக்கு தான் அட்டகாசம் வருதுல்ல, அதை பாருங்கள். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார்.